இப்போது நமக்கு குடலில் ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்குது. அதுதான் வந்து அது வீக் ஆசிட் தான் நமக்கு. அதுதான் வந்து ஜீரணத்துக்கு வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனே வந்து அந்த HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம இதில் வந்து இது பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ நம்ம ஏன் வந்து அந்த சோடா குடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த புளிச்சி அப்பமோ வயிற்றுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. சில டைமில் சரியாமை வந்து கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்கும். உடனே நம்ம கடையில் போயிட்டு ஒரு சோடா வாங்கி குடிப்போம். அப்போ குடிக்கும்போது நமக்கு ஒரு 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 கம்ஃபர்ட்னஸ் கிடைக்குது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா சோடாவில் வந்து சோடா உப்பு என்னது வேறு ஒன்றும் இல்லை, சோடியம் பைகார்பனேட்டு இல்லைங்களா? இந்த கார்பனேட்டுன்றது வந்து சுண்ணாம்பு சத்து. இப்போது ஆசிடும் இது சுண்ணாம்பும் வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா அது நியூட்ரல் ஆகி அந்த இடத்துல நீர்மமாயிரும். இப்போ நம்ம குடலில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது நமக்கு சில டைமில் அதிகமாகிறதுனால இல்லை வந்து நமக்கு உணவோடு கலந்து அது வந்து அதோட தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி வந்து சாப்பிட்ட பின்னாடி ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்குது. அப்போது நம்ம இந்த சோடா குடிக்கும்போது இந்த ஆசிடை போய் வந்து இந்த சோடா வந்து நியூட்ரல் பண்ணுது. அப்போ நியூட்ரல் பண்ணும்போது நமக்கு வயிறுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதனால தான் வந்து சோடியம் பைகார்பனேட் டேப்லெட்டு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு வந்து ஆன்டாசிட் மாதிரி வந்து கொடுப்பாங்க சில டைமில். அப்படி அலோபதி மருத்துவர்களும் இதை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ கிடைக்குது. ஆனால் இதை வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த சோடா ரெகுலராக குடித்தாங்கன்னா என்ன ஆகும்? சோடா தன்மை அதிகமாச்சுன்னா அந்த புண்ணு அதிகமாக தானே ஆகும்.